ஹலோ கைஸ், இந்த வீடியோ நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தம்ப்நெயில் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஒரு 40,000 செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா எப்படி இந்த ஒரு பிசியை பில்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து ஃபியூச்சரில் வந்துட்டு கண்டிப்பாக ஒரு பிசி பில்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து நான் நிறைய விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஓகேங்களா? ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, இந்த சிபியூ பில்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து 3 months வந்து டைம் எடுத்துக்கிட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதில் வந்து என்ன ப்ராசஸர் யூஸ் பண்ண போகிறோம், என்ன ரேம் யூஸ் பண்ண போகிறோம், ஸோ மதர் போர்டு என்ன சூஸ் பண்ணுறது அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் வந்து நான் பார்த்துருக்கேன். ஸோ வீடியோஸ் எல்லாம் நிறையா பார்த்ததுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்தது. ஸோ இதை தான் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்ற முடிவுக்கு வரப்போ பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சின்ன டிஸ்ட் வந்தது. அதையும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ இதில் யூஸ் பண்ணியிருக்கிற ப்ராசஸர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஎம்டியோட Ryzen 5ஓட 8600G ப்ராசஸர் தான் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்பில்ட் ஏபியூ, அதாவது இன்டிகிரேட்டட் கிராஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4GB இன்டிகிரேட்டட் கிராஃபிக்ஸ் வரும் கனெக்ட் பண்ணி பார்த்தா. ஸோ இது வந்து நான் ஏன் இந்த ப்ராசஸர் சூஸ் பண்ணேன் அப்படின்றதுக்கு பார்த்தீங்கன்னா முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஃப்யூச்சரில் வந்து கிராஃபிக்ஸ் கார்டு போடல, அது ரெண்டாவது விஷயம். நான் வந்து யூஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சின்ன சின்ன லேக் கூட இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பவர்ஃபுல்லான ப்ராசஸர் வந்து எனக்கு தேவைப்பட்டது. ஓகேங்களா? ஸோ அதில் சூஸ் பண்ணி நம்ம பார்த்துட்டு இருக்க பார்த்தீங்கன்னா இன்பில்ட்டாகவே வந்து கிராஃபிக்ஸ் கார்டு இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்மளால் சின்ன சின்ன ஒரு வீடியோ எடிட்டிங் ஆகட்டும், இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து கண்டிப்பாக வந்து இந்த ப்ராசஸர் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸர் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து இது அப்படி நம்ம இந்த ப்ராசஸரை சூஸ் பண்ணோம் அப்படின்னா இது வந்து நம்ம ஒரு பட்ஜெட்டுக்குள்ளே அடைக்கிற முடியும். சரிங்களா? அதனால பார்த்தீங்கன்னா ஒரு 18,000 ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக இதே வந்து போயிடலாம் அப்படின்றத தாண்டி இது வந்து ஒரு லேட்டஸ்ட் ப்ராசஸர். ஓகேங்களா? அதாவது இது வந்து 2024 அந்த மாதிரி டேட்டில் தான் பார்த்தீங்கன்னா இந்த லேட்டஸ்ட் ப்ராசஸரை வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இதை சூஸ் பண்ணுறதுக்கு முக்கியமான ரீசன் சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம லேட்டஸ்ட்டாக வந்து நம்ம ஒரு ஃப்யூச்சரான ஒரு பிசி வந்து பில்ட் பண்ணோம் அப்படின்னா அதாவது லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆன ப்ராசஸரை நம்ம சூஸ் பண்ணுறது நல்லது இல்லையா? ஸோ அதனால் இந்த AMD Ryzen 5 8600G ப்ராசஸரை வந்து நான் எடுத்திருக்கிறேன். ஸோ இந்த ப்ராசஸர் தான் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸரை பற்றி நான் நிறைய வீடியோ பார்த்துருக்கேன். கண்டிப்பாக எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து இதை நான் மண்டியில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த ப்ராசஸர் வந்து எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காந்திபுரத்தில் வந்து கிடைக்குது. நிறைய கடையில் கிடைக்க மாட்டிருக்கு. பட் நான் தேடின கடையில் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு. அவங்களே வந்து கேட்டாங்க, ஏன் இந்த ப்ராசஸர் வந்து எடுத்தீங்க, இந்த ப்ராசஸர் இருக்குன்னு கூட நிறைய பேருக்கு தெரியாது, உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டாங்க. நான் வந்து சொன்னேன், யூடியூப்பில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இந்த ப்ராசஸர் தான் எடுக்கணும் அப்படின்ற முடிவாக இருந்தேன் அப்படின்னா, நீங்கள் நல்ல வேலை என்கிட்ட இது ஒரே ஒரு பீஸ் தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அவர் வந்து எனக்கு பண்ணி கொடுத்தாரு. ஸோ அதை தாண்டி பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கிற மதர் போர்டு அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு ட்விஸ்ட் இருந்துச்சுன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த மதர் போர்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து நிறைய வீடியோ பார்த்தேன். அதில் வந்து ஒருத்தர் வந்து குறிப்பிட்டிருந்தார், இந்த மதர் போர்டு தான் இருக்கிறதுலே வந்து சீப்பஸ்ட் மதர் போர்டு, இதுக்கு கீழே வந்துட்டு மதர் போர்டே இல்லை அப்படின்றத வந்து அவர் மென்ஷன் பண்ணியிருந்தார். சரிங்களா? அப்போ வந்து நான் இந்த ஜிகாபைட்டோட இந்த மதர் போர்டு வந்து சூஸ் பண்ணுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர்கிட்ட வந்து கடையில் போய் நான் சொன்னேன், இது மாதிரி லோ எண்டில் வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஒரு மதர் போர்டு தேவைப்படுது. நீங்கள் வந்து நான் யூடியூப்பில் பார்த்த ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு MSIயோட ஏ சீரீஸ் மதர் போர்டு. ஓகேங்களா? ஸோ அதை வந்து நான் அவர்கிட்ட காட்டினேன். அதை காட்டினவ பார்த்தீங்கன்னா, இந்த ஏ சீரீஸ் மதர் போர்டே வந்து நீங்கள் போகாதீங்க, அது வந்து கண்டிப்பாக நல்லதுக்கு இல்லை. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக நம்ம வந்து ஃப்யூச்சரில் யூஸ் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து செட் ஆகாமல் போகும் அப்படின்னு சொன்னார். நான் இதோட கம்மியாகவே வந்து உங்களுக்கு மதர் போர்டு வந்து சஜஸ்ட் பண்ணுறேன், நான் வந்து இதை உங்களுக்கு கம்மியாகவே பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஜிகாபைட்டோட இந்த மதர் போர்டை வந்து நம்மளுக்கு காட்டினார். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் இருக்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 11,000 சில்லற ரூபாய் இருக்கிற ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு 8,000 சில்லற ரூபாய்க்கு நம்மளுக்கு வந்து முடிச்சு கொடுத்தாரு இந்த மதர் போர்டில். ஓகேங்களா? இந்த கடையில் வந்துட்டு இந்த 2 விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸரோட விலையும் அது இல்லாமல் இந்த மதர் போர்டோட விலையும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸரோட விலை பார்த்தீங்கன்னா 19,000 சில்லற ரூபா வருது. ஆனால் அவர் நம்மளுக்கு கொடுத்தது பார்த்தீங்கன்னா 14,000 சில்லற ரூபாய்க்கு கொடுத்துட்டாரு. அதே மாதிரி இந்த மதர் போர்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் போட்டு பாருங்கள், 11,000 சில்லற ரூபா வருது, 11,000 சம்திங் வருது. இவர் நம்மளுக்கு பண்ணி கொடுத்தது பார்த்தீங்கன்னா 8,400 சம்திங்கில் வந்துட்டு இதை நம்மளுக்கு பண்ணி கொடுத்தாரு. ஸோ வந்து எனக்கு இந்த இடத்துல நான் வந்துட்டு ஆன்லைனில் இருக்கிற ப்ரைஸை தான் நான் வந்து கேல்குலேட் பண்ணிட்டு போனேன். அதாவது 49 பக்கம் வந்துடும் அப்படின்னு எஸ்டிமேட்டில் போனேன். ஆனால் அங்கே நடந்தது வேறு. ரொம்ப வந்து அதாவது எப்படி சொல்கிறதுனா 10,000 ருபீஸ் வந்து கம்மியாக முடிஞ்சது. இதில் இன்னும் நீங்கள் கம்மி பண்ணலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேம். இதில் யூஸ் பண்ணியிருக்கிற ரேம் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா G-Skillோடது DDR5 ரேம். ஓகேங்களா? அதுவும் 16GB ரேமு. இது வந்து ஆன்லைனில் நீங்கள் போட்டு பாருங்கள், ரேட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 5,500 சம்திங்கில் இருக்குது.
ஓகேங்களா. எனக்கு இது எந்த ப்ரைஸில் கிடச்சது தெரியுமா? 3500 கிடச்சிது. ஸோ வந்து கண்டிப்பாக இது ஃப்யூச்சரில் வந்து நான் அடிஷ்னலாக ஒரு ரேம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன் அப்படின்னாலும் பார்த்தீங்கன்னா இன்னொரு 16 GB ரேம் வந்து நான் இதில் போட்டுக்க முடியும். ஸோ ஓகேங்களா. அதனால பார்த்தீங்கன்னா வந்து நான் 16 GB DDR5 ரேம் வந்து நான் செலக்ட் பண்ணேன். ஏன்னா இதுவும் வந்து ஃபியூச்சர் தான். ஓகேங்களா. ஏன்னா DDR4 ரேம் வந்து இப்போ இருக்கிற சிஸ்டம்லலாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ DDR5 ரிலீஸ் ஆயிடுச்சு இல்லைங்களா. அது செட் ஆகிற மாதிரி நான் மதர் போர்டு பார்த்தப்போ தான் இந்த மதர் போர்டும் கிடச்சிது. இந்த ரேமையும் பார்த்தீங்கன்னா நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். G-Skill ரேம் வந்து ரொம்ப நல்ல ஸ்பீட், நல்ல எப்படி சொல்கிறது, நல்ல ஒரு ரேம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா. அடுத்ததாக இதில் யூஸ் பண்ணியிருக்கிற SSD என்னன்னு பார்த்தீங்கன்னா NVMe M.2 Crucialோடது. ஓகேங்களா. இது வந்து 1 TB நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன். இது வந்து நீங்கள் வந்து காஸ்ட் கட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 500 GB போகலாம், இல்லை 256 GB போகலாம். அது வந்து உங்களோட விருப்பம். ஓகேங்களா. இந்த மாதிரி நீங்கள் வந்து SSDயோட ஸ்டோரேஜை வந்து நீங்கள் குறைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து காஸ்ட் கட்டிங்கில் வந்துட்டு ரொம்ப பேலன்ஸ் பண்ண முடியும் உங்களால். நான் வந்து ஏன் 1 TB போயிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கும் ப்ரைஸ் தான் காரணம். என்னன்னு பார்த்தீங்கன்னா 3500க்கு 500 GB வந்து இவர் காட்டினார். அதே வந்து 5500க்கு பார்த்தீங்கன்னா 1 TB SSD காட்டினார். இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5000 Mbps per second அப்படின்னு போட்டிருந்துச்சு. இதே வந்துட்டு இன்னொரு இது காட்டினார், WD அப்படின்ற ஒரு SSD இருக்கு இல்லைங்களா. அது வந்து பார்த்தீங்கன்னா 3000 Mbps பை ஸ்பீடு. ஓகேங்களா. ஸோ அதை கம்பேர் பண்ணுறப்ப இது ப்ரைஸும் பெஸ்ட்டாக இருந்துச்சு. ஆன்லைனில் பார்த்தேன் 5500க்கு வந்து பார்த்தீங்கன்னா WDயோட இது இருந்தது. ஓகேங்களா. அது வந்து பார்த்தீங்கன்னா 3000 ஸ்பீடு இல்லைங்களா. இது வந்து 5000 Mbps. ஸோ இது வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் Crucialோட 1 TB SSD வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கிறேன். இதுவும் பார்த்தீங்கன்னா M.2 இது வந்து இதில் வந்து செட் ஆகுது இந்த மதர் போர்டில். ஸோ அதனால் வந்து நான் இதையே வந்து சூஸ் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு இதில் ப்ரைஸ் கம்மி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 500 GB அந்த மாதிரி கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் நினச்ச பட்ஜெட்டுக்குள்ளே வந்து முடிஞ்சது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கேபினெட். இந்த கேபினெட் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எந்த இது வந்து சூஸ் பண்ணணும் அப்படின்றது எனக்கு ரொம்ப குழப்பமாக இருந்தது. அதனால் அவர்கிட்டே கேட்டேன், நீங்கள் எனக்கு வந்து கொஞ்சம் பட்ஜெட்டாக சொல்லுங்கள், ஏன்னா கேபினெட்டில் என்ன இருக்குது அப்படின்ட்டு தான். ஓகேங்களா. சரி, அவர் வந்து சொன்னார் இது மாதிரி 2000 rupeesக்கு வந்துட்டு இந்த மாதிரி லைட்டு வந்து எரியாது, லைட் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ப்ளைனாக வந்து நம்மளுக்கு கேபினெட் கிடைக்குங்க அப்படின்னு சொன்னார். இன்னும் ஒரு 800-1000 rupees போடுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி 4 ஃபேன்ஸ் வந்து உங்களுக்கு இன்பில்ட்டாகவே உங்களுக்கு கிடைக்கும். அதுவும் வந்து இந்த RGB லைட் எரியிற மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். எனக்கு வந்துட்டு லேட்டஸ்ட்டாக போகிறோம், அப்போ கொஞ்சம் லேட்டஸ்ட்டாக பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும்னு சொல்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த கோகோ ஸ்போர்ட்ஸோட 2800 பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் நம்மளுக்கு முடிச்சு கொடுத்தாரு. இதில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து வென்டிலேஷன் இருக்குது. இதை வந்து நம்ம மேக்னெட் தான், இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த இது வந்து நம்மளுக்கு ரிமூவ் ஆயிரும். நம்மளுக்கு வேண்டாம் அப்படின்னா நம்ம திரும்ப இங்கே வந்து வச்சிடலாம். ஓகேங்களா. அதே மாதிரி பின்னாடி வென்டிலேஷன் இருக்குது. இந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா கிளாஸ் பேனல், இந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா கிளாஸ் பேனல். முன்னாடி ஏன் நான் இந்த கிளாஸ் பேனல் சூஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது ஈஸியாக தொடச்சிக்க முடியும். ஸோ அதனால தான் இதை நான் சூஸ் பண்ணியிருக்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மதர் போர்டில் இருக்கிற ஒரு விஷயத்தை வந்து நான் சொல்ல மறந்துட்டேன். இந்த மதர் போர்டில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபியூச்சர்ஸ் இருக்குது. ஓகேங்களா. அதில் ஒன்று தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒய்ஃபை. ஓகேங்களா. இந்த ஒய்ஃபை வந்து சிக்னல் ஸ்ட்ரென்த்தை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நம்மளுக்கு வந்து ஒய்ஃபையோட ஸ்டிக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒய்ஃபையோட ஸ்டிக்கு என்னென்னலாம் பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற பட்சத்தில், அதாவது தூரத்தில் ஒரு 100 மீட்டருக்கு அப்பால் இருக்கிற ஒரு சிக்னல் ஸ்ட்ரென்த் எவ்வளோ இருக்கும், ஒரு பாயிண்ட் தான் காட்டும் இல்லைங்களா. இது வேறு. அப்போ வந்து எதனா 100 மீட்டருக்கு அப்பால் இருக்கிற ஒரு சிக்னல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்ட் தான் காட்டுது அப்படின்னா இந்த ஒய்ஃபை ஸ்டிக்கை போட்டிருக்கிறப்ப பார்த்திங்கன்னா அது வந்து ஃபுல் சிக்னல் காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை 3 டாட் அது மாதிரி காட்டுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இல்லையா. அது மாதிரி நம்மளுக்கு ரேஞ்சை வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் பண்ணி தரும். ஓகேங்களா. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து எதுவும் ஒரு இன்டர்நெட்டில் வந்துட்டு எதுவும் ஒரு டிஸ்டர்ப் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து அவர் காட்டினதுக்கப்புறம் தான் எனக்கே தெரியும் இந்த ஃபியூச்சரும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அது தாண்டி பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு 2.5 GB லேன் வந்து இது கொடுத்துருக்குறாங்க. ஈத்தர்நெட் கேபிள் நம்ம கனெக்ட் பண்ணுறோம் இல்லைங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2.5 GB அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணுற அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பின்னாடி வந்து சப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஃபியூச்சர் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு கேமராக இருக்கிறீங்க, உங்களுக்கு வந்து ஈத்தர்நெட் வந்துட்டு இன்டர்நெட் சப்போர்ட் வந்துட்டு உங்களுக்கு ஹை ஸ்பீடில் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இதை வந்து நீங்கள் இந்த ஆப்ஷனை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் கொடுத்துருந்தாலும் நீங்கள் என்ன விதமான ரூட்டர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து இன்டர்நெட் ஸ்பீடு வந்து வேரி ஆகும். நீங்கள் எந்த ரீசார்ஜ் பிளான் போட்டிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்பீடு வேரி ஆகும். இதுதான் இந்த பட்ஜெட்டோட இது பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு பில்லு வந்து உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து நான் எவ்வளோக்கு வாங்கினேன் அப்படின்றத உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். நீங்கள் அதை பாருங்கள். ஜஸ்ட்டு இதில் நீங்கள் எங்கெங்கெல்லாம் ப்ரைஸ் எல்லாம் கம்மி பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அதை கம்மி பண்ணலாம், அது உங்களோட விருப்பம்.
அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் யூஸ் பண்ணியிருக்கிற எஸ்எம்பிஎஸ், இதில் எஸ்எம்பிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட் வேல்யூவோடது நான் யூஸ் பண்ணியிருக்கேன் 500 வாட்டு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா என்கிட்ட 450 வாட்டோட இது இருந்தது. என்கிட்ட ஆல்ரெடி எஸ்எம்பிஎஸ் வந்து இருந்தது. நான் சொன்னேன் இது மாதிரி இது யூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொன்னேன். அவர் தான் பார்த்தீங்கன்னா சொன்னார், இல்லைங்க அதில் வந்து கேபிள் வந்து பத்தாது, இது வந்து கேபினெட் கொஞ்சம் பெருசு இல்லைங்களா, ஸோ அது வந்து நீங்கள் பத்தாது, நீங்கள் வந்து கண்டிப்பாக 500 வாட் போகிறது பெஸ்ட்டு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் புதுசாக ஒரு கேபினெட் மேக் பண்ணுறீங்க, ஸோ அதில் புதுசாகவே போட்டிங்கன்னா உங்களுக்கு நாளை பின்ன அவுக்க தேவையில்லை இல்லைங்களா அப்படின்னு சொன்னார். ஸோ அது அந்த விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால பார்த்தீங்கன்னா அது வந்து ஆண்ட் வேல்யூவில் வந்து வாங்கினது பார்த்தீங்கன்னா வெறும் 800 சம்திங் தான் வந்தது, சரிங்களா. ஸோ அதனால் எனக்கு பட்ஜெட் ஓகேவாக இருந்ததுனால பார்த்தீங்கன்னா நான் அதையும் வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ இவ்வளோ தான் இந்த இது மேக் பண்ணுறதுக்கான எனக்கு காசு கட் ஆச்சு. அதோட டீட்டெயில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், நீங்கள் பாருங்கள் நான் எவ்வளோக்கு வாங்கினேன் அப்படின்றத. நீங்கள் இதில் இன்னும் அடிஷ்னலாக நீங்கள் காசு கட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு 35,000 கூட இந்த மாதிரி ஒரு பிசி வந்து நீங்கள் பில் பண்ணிக்க முடியும். அடிஷ்னலாக இவங்கக்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு எனக்கே தெரியும், இருந்தாலும் இவங்ககிட்ட கொடுத்தப்ப என்னென்னா நம்மளுக்கு தேவையான எப்படி சொல்கிறது, நம்மளுக்கு தேவையான அப்ளிகேஷன் எல்லாமே அவங்க இன்ஸ்டால் பண்ணி வச்சுருப்பாங்க இல்லைங்களா ஹார்ட் டிஸ்கில். ஸோ அது எல்லாமே நம்மளுக்கு இன்ஸ்டால் பண்ணி கொடுத்தாங்க. இன்ஸ்டாலுக்கு பார்த்தீங்கன்னா 500 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. அதை தாண்டி ஓஎஸ் போடுறதாகட்டும், நம்மளுக்கு தேவையான சாஃப்ட்வேர் ஆகட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்ஸ்டால் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அது வந்து இது நம்மளுக்கு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக பட்டது. ஜஸ்ட் 500 தானே, ஜஸ்ட் 500க்கு இந்த மாதிரி ஃபியூச்சர்ஸ் எல்லாம் நம்மளுக்கு கேட்குறதால இன்ஸ்டால் பண்ணி தராங்கன்றப்ப நம்ம வந்து வீட்டில் வந்து மெனக்கிட தேவையில்லை இல்லையா. அதனால தான் பார்த்தீங்கன்னா இதை வந்து நான் போயிருக்கிறேன். ஸோ இந்த 500 ருபீஸ்க்கு இவங்களோட சர்வீஸ் வந்து கண்டிப்பாக சொன்னோம், சூப்பராக இருந்துச்சு. அது எல்லாமே இவங்க பண்ணி கொடுத்த டிஸ்கவுண்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் வந்து எதிர்பார்த்துட்டு போனது வேறு, நடந்தது வேறு இல்லையா. ஸோ இதுதான் எனக்கு ட்விஸ்ட்டுன்னு சொல்லியிருந்தேன். எனக்கு கண்டிப்பாக இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக எந்த விதமான பிசி பில்ட் பண்ணணும், எந்த பட்ஜெட்டுக்கு பிசி பில்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ நீங்கள் கமெண்டில் தெரியப்படுத்துங்க. நான் அதுக்கு என்னால் முடிஞ்ச கைடை வந்து நான் கண்டிப்பாக தருவேன். வீடியோ பிடிச்சதுனால லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.